அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த காலை வேளையில் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கின்றேன். சங்கீதம் 20ஆம் சங்கீதத்தை இந்த நாளில் நாம் தியானிக்கப் போகிறோம். 9 வசனங்கள் மாத்திரமே இந்த 20ஆம் சங்கீதத்தில் இருக்கிறது. ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட நம்முடைய தாவீதின் சங்கீதம். இந்த சங்கீதத்தை பெரும்பாலும் லேவியர்கள், ஆசாரியர்கள் தாங்கள் கூடி வருகிற போதெல்லாம் இந்த சங்கீதத்தை பயன்படுத்துவார்கள். பொதுவாக வேத பண்டிதர்கள் சங்கீதம் 20ஆம் சங்கீதத்தையும் 21ஆம் சங்கீதத்தையும் பொதுவாக மெசியானிக் சாம் என்று சொல்லுவார்கள். மேசியாவை குறித்த தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் இங்கே இடம்பெற்றிருக்கிறபடினாலே மேசியாவின் சங்கீதம், மேசியாவை குறித்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்ட சங்கீதம் என்று இந்த 2 சங்கீதங்களை சொல்வது வழக்கம். இந்த 20ஆம் சங்கீதம் நம்மில் அநேகருக்கும் இட் இஸ் a very favorite portion. ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் நின்று கரங்களை உயர்த்தி ஜனங்களை பார்த்து ஆசீர்வதித்து சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான சங்கீதம் தான் இந்த சங்கீதம். ஒவ்வொரு வசனமாக வேகமாக நாம் தியானிக்கலாம். 9 வசனங்களையும் நாம் சேர்ந்து தியானிக்க போகிறோம். முதல் 2 வசனங்களை வாசிக்கிற போது, ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. முதலாவது, ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. ஆசா என்கிறதான ராஜாவினுடைய நாட்களில் எத்தியோப்பிய தேசத்து இராணுவம் அவர்களுக்கு விரோதமாக யுத்தத்திற்கு வருகிறார்கள். இந்த எத்தியோப்பிய ராஜா கிட்டத்தட்ட 10 லட்சம் பேரோடு கூட வருகின்றான். அவர்களை எதிர்கொள்வதற்காக 10 லட்சம் ரதங்களோடு 10 லட்சம் போர் வீரர்களோடும் 300 ரதங்களோடும் இந்த ஆசாவை எதிர்கொள்ள வருகின்றான். ஆனால் இஸ்ரவேலில் ஆசாவினுடைய இராணுவ பலம் என்னவென்று சொன்னால் ஒரு 5,80,000 பேர் அவரிடத்தில் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 2 மடங்கு இவர்கள் எத்தனை போர் வீரர்கள் இருக்கிறார்களோ அவர்களை காட்டிலும் இன்னொரு மடங்கு அதிகமாக சத்துரு யுத்தத்திற்கு வருகின்றான். ஆசா ராஜா என்ன சொல்கிறார் தெரியுமா? இந்த ஆபத்து வந்தபோது, இடுக்கண் வந்தபோது, அவனை தேடி ஒரு பிரச்சனை வருகிற போது, யுத்தம் எழும்புகிற போது ஆசா என்ன சொல்லுகின்றான்? கர்த்தரை நோக்கி சொல்லுகின்றான், பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவிகள் செய்கிறது நமக்கு லேசான காரியம். ஆகவே ஆண்டவரே, இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பதாக உம்மை நம்பி உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம், மனுஷர் உம்மை மேற்கொள்ள விடாதரும் என்று ஜெபிக்கின்றான். அற்புதமான ஜெபம். ஆண்டவரே, உம்மை நம்பி உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்திலே நாங்கள் வந்து நிற்கிற போது நாங்கள் தோல்வியடைந்தால் தோல்வியடைந்தது நாங்கள் அல்ல, நீர் தோல்வியடைந்ததாக அர்த்தம். மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதரும் என்று சொல்லி தனக்கு நேரிட்ட ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். நடந்தது என்ன தெரியுமா? கர்த்தர் இறங்கி வந்தார். எத்தியோப்பியர்கள் திரும்ப பலங்கொள்ள முடியாதபடிக்கு கர்த்தரே யுத்தத்தை நடத்தினார், கர்த்தரே ஜெயத்தை வழங்கினார். அதற்கு பிறகு எத்தியோப்பியர்கள் இஸ்ரவேலர்களுக்கு விரோதமாய் ஒருபோதுமே எழும்பினதில்லை. ஆகவே இந்த முதல் வசனம், ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. இன்றைக்கும் கூட இந்த வியாதியினாலேயோ அல்லது வேறு எந்த சூழ்நிலையினாலேயோ ஒரு ஆபத்தில் இருப்பது போல யாரெல்லாம் உணர்கிறீர்களோ உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன், இந்த ஆபத்து காலத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள், கர்த்தரை நோக்கி அபயமிடுங்கள், கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பாராக. இந்த காலை வேளையிலே முதலாக வாய் திறந்து கரம் உயர்த்தி உங்களை ஆசீர்வதிக்கின்றேன். கர்த்தர் உங்கள் ஜெபங்களை கேட்பாராக. இரண்டாவதாக, யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. இங்கே இந்த முதல் வசனத்தில் ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக என்று முற்றுப்புள்ளி வைக்காமல் செமிகோலன் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அதனுடைய தொடர்ச்சி தான் யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. வாட் டஸ் இட் மீன்? ஆபத்து காலத்திலே அரணான கோட்டை, ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணை, ஆபத்து காலத்திலே நமக்கு அரணான அடைக்கலமான ஒரு பட்டணம் உண்டு என்று சொன்னால் அது கர்த்தருடைய நாமம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரத்தினுடைய 10ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமம்தான் பலத்த துருகம். எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். அந்த நாமத்திற்குள்ளாக நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறது, நமக்கு ரட்சிப்பிற்கு. வானத்தின் கீழே பூமிக்கு மேலே நாம் ரட்சிக்கப்படுவதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை, வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. எல்லா நாவுகளும் அறிக்கையிடும், எல்லா முழங்கால்களும் முடங்கும் உயர்ந்த உன்னத நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம்.
அவருடைய நாமமே நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருப்பதாக. ஆனால் இந்த இடத்துல யாக்கோபின் தேவனுடைய நாமம் என்று யாக்கோபினுடைய பெயர் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்த்த பொழுது மிக ஆச்சரியமாய் சந்தோஷப்பட்டேன். காரணம், இந்த காலை வேளையில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். யாக்கோபு கோளுங்கையுமாய் புறப்பட்டு போகிறார். நேசித்த தாயாரை விட்டு, தன்னை வளர்த்த தகப்பனை விட்டு, தான் வளர்ந்த ஊரை விட்டு, தன்னுடைய சிநேகிதர்களெல்லாம் விட்டுவிட்டு, தன்னுடைய சகோதரனுக்கு பயந்ததினாலே ஊரை காலி பண்ணிட்டு ஓடி போகிற நேரத்தில் கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி அவனுக்கு பரலோகத்தின் தரிசனத்தை கொடுத்து பூமிக்கும் வானத்திற்கும், அந்த வனாந்தரத்திற்கும் வானத்திற்கும் இடையே ஒரு கனெக்ஷனை போட்டு தேவதூதர்கள் ஏறி இறங்குகிற ஸ்தலமாக பெத்தேலாக கர்த்தர் அதை மாற்றி வாக்குத்தத்தத்தை தந்து யாக்கோபை கர்த்தர் தைரியப்படுத்தினார். இன்றைக்கும் ஆபத்து காலத்தில் யாரெல்லாம் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்களோ உங்களுக்கு ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே சொல்கிறேன், யாக்கோபின் தேவனுடைய நாமம் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. வாட் டஸ் இட் மீன்? உங்கள் தனிமையின் நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். எல்லாரும் கைவிட்டாலும் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். எதிர்காலத்தை குறித்த நிச்சயமற்றவர்களாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய நாமம்தான் உங்களுக்கு பலத்த துருகம். இந்த யாக்கோபின் தேவனுடைய நாமத்தின் கீழே கர்த்தர் உங்களை காத்துக்கொள்வாராக. மூன்றாவதாக 2ஆம் வசனம், அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. பரிசுத்த ஸ்தலம் என்று இங்கே தாவீது பாடுகிற போது எருசலேமில் உள்ள தேவாலயத்தை குறித்து பாடுகின்றார். அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து, இன்றைக்கு நாம் சொல்வோம் என்று சொன்னால் பரலோகத்திலிருந்து கர்த்தர் அந்த பரிசுத்த பர்வதங்கள் வடதிசை பர்வதமாகிய சியோனிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசையில் அனுப்பி தருவாராக. இந்த காலை வேளையில் ஒத்தாசை என்று சொன்னால் உதவி என்ற அர்த்தம், சகாயம் என்ற அர்த்தம். இந்த காலை வேளையில் யாரெல்லாம் ஒத்தாசைக்காக, உதவிக்காக, மனிதர்களால் எங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது, மனித உதவி விருதா என்று சொல்லி கர்த்தரே யாரெல்லாம் நோக்கி கொண்டிருக்கிறீர்களோ இந்த காலை வேளையில் கரம் உயர்த்தி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றேன். கர்த்தர் பரலோகத்திலிருந்து, தம்முடைய பரிசுத்த பர்வதத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசைகளை அனுப்பி தருவாராக. உங்களுக்கு கர்த்தரே சகாயம் செய்வாராக, உதவி செய்வாராக. நாம் செய்ய வேண்டியது என்ன? சங்கீதம் 121:1 சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்கு ஒத்தாசை வருகின்ற பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். கர்த்தரிடத்திலிருந்து, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை கிடைப்பதாக. ஆனால் சகாயம் வேண்டும் என்று சொன்னால், உதவிகள் வேண்டும் என்று சொன்னால், ஒத்தாசைகள் வேண்டும் என்று சொன்னால் மனிதர்களை தேடி போகக்கூடாது. ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனை நம்பாதேயுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பல நேரங்களில் மனிதர்களை நம்பி போய் நாம் ஏமாந்து விடுகிறோம். மனிதர்களை நம்பி வெட்கப்பட்டு போய்விடுகின்றோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 31ஆம் அதிகாரத்தினுடைய 1ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகின்றேன். பலரும் செய்கின்ற பிழை அதுதான். ஏசாயா 31ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், சகாயம் அடையும்படி, ஒத்தாசை கிடைக்கும்படிக்கு, உதவிகள் கிடைக்கும்படிக்கு இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும், அவரை தான் நோக்கி பார்க்கணும், அவரை நோக்காமலும், கர்த்தரை தேடாமலும், எகிப்துக்கு போய், உலகத்திற்கு போய், குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து, ரதங்கள் அநேகமாய் இருப்பதினால் அவைகளை நாடி, குதிரை வீரர் மகா பலசாலிகளாய் இருப்பதினால் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, யுத்தம் வருகிற போது, சத்துரு எதிராக வருகிற போது கர்த்தருடைய சமூகத்திற்குத்தான் வர வேண்டுமே ஒழிய எகிப்தை நம்பி போகக்கூடாது, உலகத்தை நம்பி போகக்கூடாது, படைபலம் படைத்தவர்களை, பணபலம் படைத்தவர்களை, அதிகாரம் நிறைந்தவர்களை தேடி போகக்கூடாது. கர்த்தருடைய சமூகம்தான் நம்முடைய தஞ்சம். மனிதர்கள் மனம் மாறிவிடுவார்கள், கர்த்தரோ மாறாதவர். ஹல்லேலூயா. சங்கீதம் 20ஆம் சங்கீதத்தினுடைய 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட பிரகாரமே கர்த்தர் இன்றைக்கு பரத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசைகளை அருளி செய்வாராக. சங்கீதம் 57:3 வாசிக்க விரும்புகின்றேன். சங்கீதம் 57:3 வசனம், என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் கர்த்தர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். இங்கே தாவீது சவுலுக்கு தப்பி ஓடி கெபியிலே ஒதுங்குகையில் தனக்கு நஷ்டம் நேரிடாதபடி அல்தஸ்கேத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க தாவீது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம், தாவீதின் சங்கீதம் தான். 57ஆம் சங்கீதத்துடைய 3ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறார் தாவீது? என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். தேவன் தமது கிருபையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார் என்று அற்புதமாக தாவீது சொல்லுகின்றார். இன்றைக்கும் உங்களை விழுங்க பார்க்கிற மனிதர்கள் மத்தியிலே உங்களை நிந்திக்கிறவர்கள், உங்கள் நிந்தனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், அவர்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் பரத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை அனுப்பி தருவாராக. அடுத்த வசனத்தை, அதே 2ஆம் வசனத்துடைய அடுத்த பகுதி வாசிக்கிறேன். சியோனிலிருந்து அவர் உங்களை ஆதரிப்பாராக. அல்லேலூயா.
கர்த்தர் சீயோனிலிருந்து உங்களை ஆதரிப்பாராக. கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிற போது நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? ஆகவே கர்த்தரே நமக்கு ஆதரவாக இருப்பாராக, அடைக்கல பட்டணமாக இருப்பாராக, கர்த்தரே நம்முடைய மறைவிடமாக இருப்பாராக. எல்லா துஷ்ட வல்லமைகளுக்கும், எல்லா கொலை நோய்களுக்கும், எல்லா துன்மார்க்க ஆவிகளுக்கும் விலக்கி கர்த்தர் நம்மை ஆதரிப்பாராக. நம் பட்சத்திலே கர்த்தர் இருப்பாராக. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்னாரே. அப்படியே இந்த காலை வேளையிலே கர்த்தர் நீதியின் வலதுகரத்தினால் நம்மை தாங்கி நமக்கு ஆதரவாய் கர்த்தர் இருப்பாராக. ஓகே, அடுத்த வசனத்தை வாசிக்கின்றேன். 3, 4 வசனத்தை ரெண்டையும் சேர்த்து வாசிக்கிற போது, நீர் செலுத்தும் காணிக்கைகள் எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. அதாவது நாம் அவருடைய நாமத்து நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் கூட அதனுடைய பலனை அடையாமல் போவதில்லை என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஒரு சீசனை ஏற்றுக்கொள்கிற போது அந்த சீசனுக்கு என்ன ஆண்டவர் ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறாரோ அதையெல்லாம் நமக்கு தருவாராம். ஒரு தீர்க்கதரிசி நம்முடைய வீட்டில் ஏற்றுக்கொள்கிற போது அந்த தீர்க்கதரிசிக்குரிய பலனை நாம் பெற்றுக்கொள்வோமா? ஒரு சீசனை ஆண்டுடைய நாமத்து நிமித்தம் வீட்டில் ஏற்றுக்கொண்டு ஒரு டம்ளர் குளிர்ந்த தண்ணீர் கொடுத்தால் கூட அதற்குரிய பலனை நாம் அடையாமல் போவதில்லை என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எபிரேயர் 6 அதிகாரத்தினுடைய 10 வசனத்தை வாசிக்கிற போது, உங்கள் அன்புள்ள பிரயாசங்களை மறந்துவிட தேவன் அநீதி உள்ளவர் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் நினைவு கூறுகிற தெய்வம். ஆபிரகாமை நினைவு கூர்ந்து லோத்துவை காப்பாற்றினார். கர்த்தர் அன்னாளை நினைவு கூர்ந்து சாமுவேலை கர்த்தர் கொடுத்தார். நோவாவை நினைவு கூர்ந்து பெருங்காற்றை வீச செய்து தண்ணீர் வற்றி போனது, பேழை அரராத் மலையிலே வந்து தங்கினது. அப்படி கர்த்தர் நம்மை நினைவு கூறுகிற ஒரு ஆண்டவர். வெறுமனே அல்ல, நாம் செலுத்தின எல்லா காணிக்கைகளையும் கர்த்தருடைய நாமத்துக்காக அன்பு பாராட்டி நீங்கள் எப்பொழுதெல்லாம் வந்து கர்த்தருடைய சமூகத்தில் வந்து காணிக்கை படைக்கிறீர்களோ அதையெல்லாம் கர்த்தர் மறக்கவே மாட்டார். உண்மையாய், மனப்பூர்வமாய், விருப்பமாய், கட்டாயத்தினால் அல்ல, விசனத்தினால் அல்ல, போதர்கள் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதுனால இல்லை, நீங்கள் விருப்பத்தோடு வந்து காணிக்கை செலுத்தினா அது சின்ன காணிக்கையோ பெரிய காணிக்கையோ அதற்கெல்லாம் கர்த்தர் பலனை தருவார். ஒரு ஏழை தாய், ஒரு விதவை தாய் தனக்கு இருந்த 2 காசுகளையும் கொண்டு வந்து ஜீவனத்திற்குண்டான அத்தனையும் என்னுடைய சமூகத்தில் படைத்து விட்டாள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காணிக்கப்பட்டியில் யார் எவ்வளோ காணிக்க போடுறாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருந்துட்டு சொல்கிறாரு, நீங்களெல்லாம் உங்களுடைய மிகுதியிலிருந்து ஒரு பகுதியை எடுத்து காணிக்க செலுத்தினீங்க. இந்த அம்மா உங்கள் எல்லாரை விட அதிகமாக போட்டால் என்ன காரணம்னா, அவள் போட்டது 2 காசாக இருந்தாலும் தன் ஜீவனத்திற்குண்டான எல்லாவற்றையுமே கொடுத்து விட்டாள். அதாவது நீங்கள்லாம் காணிக்க செலுத்தினதுக்கப்புறம் மிச்சம் உங்கள் ஃபேமிலியை நடத்துறதுக்கு, வாடகை கொடுக்கறதுக்கு, உங்களுக்கு நிறைய தேவைகளுக்கு நீங்கள் வைத்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய சம்பாத்தியத்தில் ஒரு பகுதியை எடுத்து கர்த்தர் கொடுத்தீங்க. ஆனால் அவளோ தன்னுடைய ஜீவனத்திற்குண்டான எல்லாவற்றையுமே கொடுத்து விட்டாள். ஸோ காட் இஸ் நாட் லுக்கிங் அட் ஹவு மச் யூ கிவ், ஹவு மச் யூ கீப் ஃபார் யுவர் செல்ஃப். நீ உனக்காக நீ எவ்வளவு வைத்து கொண்டிருக்கிறாய் என்பதை தான் கர்த்தர் பார்க்கிறார். நீ எவ்வளோ கொடுக்குறன்றதை பார்க்கல. சிலர் 5 லட்சம் கொடுக்கலாம், சிலர் 5 ரூபா தான் கொடுக்கலாம். 6 ரூபா வச்சுருக்கும் போது நீ 5 ரூபா கொடுக்குறாரு. 1 கோடி ரூபா இருக்கும்போது 10 லட்ச ரூபா கொடுக்குறாரு. கர்த்தருடைய பார்வையில் 10 லட்சம் அல்ல பெருசு, அந்த 6 ரூபாயில் 5 ரூபா கொடுக்குறாரு. பார்த்தீங்களா, அவர் தான் பெரியவர். ஓகே, நான் அந்த வசனத்துக்கு வருகிறேன். நீர் செலுத்தும் காணிக்கைகள் எல்லாம் அவர் நினைத்து என்ன செய்யட்டுமா, உமது சர்வ அங்க தகன பலியை சந்தோஷமாய் விருப்பத்தோடு பிரியமாக கர்த்தர் ஏற்றுக்கொள்வாராக சொல்லிட்டு அந்த இடத்துல சேலான்னு போட்டிருக்கு. சேலானா என்ன அர்த்தம்னா, இதெல்லாம் பாடல்களை பாடும்போது இந்த இடத்துல பாட்டை நிறுத்தி இதை குறித்து சிந்தித்து பாருங்கள் அர்த்தம். சேலா என்று சொன்னால் ரிப்பீட்டடாக அந்த 3வது வசனத்தை ரிப்பீட்டடாக அவங்க பாடி அதை குறித்து சிந்தித்து பார்த்து விட்டு அப்புறம் தான் அடுத்த வசனத்துக்கு போவாங்க, அடுத்த பாடல் வரைக்கும் போவாங்க. ஆகவே நீங்களும் இதை குறித்து சிந்தியுங்கள். உங்கள் காணிக்கைகளை விருப்பத்தோடு செலுத்துகிறீர்களா, அல்லது உங்கள் காணிக்கையை அவர் விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்கிறாரா? அவர் விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் உங்கள் காணிக்கை இருக்கிறதா? பெஸ்ட் எக்ஸாம்பிள் நோவாங்க. கர்த்தர் வந்து இந்த பேழையை அரராத் மலையில் வந்து தங்க செய்து விட்டார். கிட்டத்தட்ட 1 வருஷ காலம் இந்த பேழை பயணித்தது. 150 நாட்கள் மழை பெய்தது. அதற்கு பிறகு தண்ணீர் வற்றுவதற்கு 1 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டது. 1 ஆண்டுகள் பேழைக்குள்ளாக இருந்தவர் இப்பொழுது இறங்கின உடனே கர்த்தர் கேட்கவில்லை, நீ பலிபீடத்தை கட்டி பலி செலுத்து என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த பேழையிலிருந்து கீழே தரையிலே இறங்கின உடனே கர்த்தர் சொல்லாமலேயே அவுட் ஆஃப் அ வாலண்டரி ஹார்ட், அவுட் ஆஃப் அ சேர்ஃபுல் ஹார்ட், சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு தன்னார்வத்தோடு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தரை தொழுது கொள்கிறான்.
கர்த்தர் இறங்கி வந்து சுகந்த வாசனையாக அதை நுகர்ந்து மகிழ்ந்து ஆண்டவர் என்ன செய்தார் என்றால் வானத்திலே ஒரு வானவில்லை ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி இனி நான் பூமியை ஜலத்தினால் அழிப்பதில்லை என்கிறதான நித்திய உடன்படிக்கையை கர்த்தர் செய்தார். நாம் விருப்பத்தோடு கர்த்தருக்கு ஆராதனை செலுத்த வேண்டும், காணிக்கை செலுத்த வேண்டும், தசமபாகங்களை செலுத்த வேண்டும். அப்படி நாம் விருப்பத்தோடு செலுத்துகிறதை மட்டும்தான் கர்த்தர் விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்வார். அந்த சர்வாங்க தகன பலியை கர்த்தர் ஏற்றுக்கொள்வார் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறதே, அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. யாரெல்லாம் கர்த்தரால் அங்கீகரிக்கப்படத்தக்கதான ஒரு பலியை செலுத்துகிறார்களோ, காயினை போல அல்ல, ஆபேலை போல யாரெல்லாம் பலி செலுத்துகிறார்களோ, கர்மேல் பர்வதத்தில் எலியா பலி செலுத்தினது போல யாரெல்லாம் மனப்பூர்வமாய் விசுவாசத்தோடு கர்த்தரிடத்தில் வந்து பலி செலுத்துகிறார்களோ அவர்களுடைய மன விருப்பத்தின்படி தான் கர்த்தர் தந்தருளுவார். அவர்களுடைய ஆலோசனைகளை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமேன். இந்த 5ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் கர்த்தருடைய ரட்சிப்பை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 5ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கின்றேன். நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம், உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. நாங்கள் உம்முடைய ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஏசாயா 59ஆம் அதிகாரத்தினுடைய 19ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது சத்துரு வெள்ளம் போல நமக்கு எதிராக வருகிற போது கர்த்தருடைய ஆவியானவர் நமக்காக கொடியேற்றுகிறார். ஹல்லேலூயா. இது எதை காண்பிக்கிறதுனா ஜெயத்தை, கொடியேற்றுகிற சம்பவம் என்று சொன்னால் ஜெயத்தை அது காண்பிக்கின்றது. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தோல்வியெல்லாம் ஜெயமாய் மாற பண்ணுவாராக. எங்கெல்லாம் பலவீனப்பட்டீர்களோ, எங்கெல்லாம் தோற்கடிக்கப்பட்டீர்களோ, மடங்கடிக்கப்பட்டீர்களோ கர்த்தர் உங்களை தூக்கி விடுவாராக. கர்த்தர் உங்களை ரட்சிப்பாராக. 6வது வசனத்தில் கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். ரொம்ப அற்புதமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தாம் அபிஷேகம் பண்ணினவரை கர்த்தர் ரட்சிக்கிறார். யாரெல்லாம் கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்களோ, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களோ அவர்களை கர்த்தர் கைவிடவே மாட்டார். அடுத்து தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமையை அவர் காண்பித்து, தம்முடைய வலதுகரத்தின் தம்முடைய புயபலத்தினுடைய வல்லமையை கர்த்தர் காண்பித்து பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். அன்பு தேவ பிள்ளைகளே, அபிஷேகம் பண்ணப்பட்டவனுடைய வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் கர்த்தர் வருவாருங்க அவங்களை காப்பாற்றுருக்கு. கர்த்தர் கைவிடவே மாட்டார். 7வது வசனம் ரொம்ப அற்புதமான வசனம், நம்ம எல்லாருக்கும் ஃபெமிலியரான வசனம். நிறைய பாடல்கள் இந்த 7ஆம் வசனத்தில் பாடப்பட்டிருக்கிறது. சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். ஆமேன். எரேமியா 9ஆம் அதிகாரத்தில் ஒரு பகுதியை வாசித்து விட்டு நான் விளக்க விரும்புகின்றேன். எரேமியா 9ஆம் அதிகாரம் 23, 24ஆம் வசனம். நான் மேன்மை பாராட்ட வேண்டுமானால் பழைய ஏற்பாட்டில் ரொம்ப அற்புதமாக ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் மேன்மை பாராட்டணும், பெருமையாக பேசணும்னு ஆசைப்படுறீங்களோ 23ஆம் வசனம், ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். நீங்கள் ஞானவான்களாக இருந்தால் உங்கள் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்டாதீங்க. பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஒரு பலசாலி, ஒரு பராக்கிரமசாலி இருக்கிறான் என்று சொன்னால் அவன் தன்னுடைய பராக்கிரமத்தை, புயபலத்தை குறித்து அவன் மேன்மை பாராட்டக்கூடாது. ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வச்சிருக்கிறாரா, ஐஸ்வர்யங்களை கொடுத்திருக்கிறாரா, ஆஸ்திகளை கொடுத்திருக்கிறாரா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. 24ஆம் வசனம், மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். ஹல்லேலூயா. என்று கர்த்தர் சொல்லுகின்றார். அதாவது உங்களுக்கு இருக்கிற ஞானத்தை குறித்தோ, உங்களுக்கு இருக்கிற பராக்கிரமத்தை குறித்தோ, உங்களுக்கு இருக்கிற ஐஸ்வர்யத்தை குறித்தோ மேன்மை பாராட்டக்கூடாது. எதை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும் என்று சொன்னால், கர்த்தரை நீங்கள் அறிந்து உணர்ந்திருக்கிறீர்களே, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களே. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் ரட்சிக்கப்பட்டது, கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. இந்த பாக்கியத்தை குறித்து கர்த்தரை நான் அவருடைய கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கின்ற, அதாவது இந்த பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் செய்கின்ற, கிருபையை பொழிந்தருளுகின்ற கர்த்தரை
அவர்தான் கர்த்தர் என்பதை அறிந்ததை நினைத்து, உணர்ந்ததை நினைத்து நாம் கர்த்தருக்கு நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். 24ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். அல்லேலூயா, ஆமென். புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா, இது பழைய ஏற்பாட்டில், இது இன்றைக்கும் அப்ளிகபிளான வசனம் தான். புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா பவுல் பல இடங்களில் சொல்லியிருப்பார், நான் மேன்மை பாராட்டுவது நான் எப்பொழுது மேன்மை பாராட்டினாலும் என் பலவீனங்களை குறித்து மேன்மை பாராட்டுவேன். பலவீனங்களை குறித்து மேன்மை பாராட்டுவார் அப்படின்னு என்ன மீனிங்? என் பலவீனமாக நான் இருக்கும்போதே நான் பலவானாக இருக்கிறேன். when I was poor, when I am rich, அதாவது then I am rich. நான் பலவானாக இருக்கிற போதே பலவீனனாக இருக்கிற போதே பலவானாக இருக்கிறேன். தரித்திரராக இருக்கிற போதே நான் ஐஸ்வர்யவானாக இருக்கிறேன். காரணம் என்னவென்று சொன்னால், என் பலவீனத்திலே அவருடைய பலன் பூர்ணமாய் விளங்குகிறது. வாசித்து பாருங்கள், 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. என் பலவீனங்களை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பலவீனம் அவருடைய பலம் வருவதற்கு, அவருடைய கிருபை வருவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறது. ஆகவே தான் நான் என் பலவீனங்களை குறித்து மேன்மை பாராட்டுவேன். என்னுடைய பரலோகத்துக்கு நான் 3ஆம் ஆண்டு வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த தரிசனங்களை குறித்து, வெளிப்பாடுகளை குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். எத்தனையோ சபைகளை ஸ்தாபித்திருக்கலாம், எத்தனையோ ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணியிருக்கலாம், அவைகளை குறித்தெல்லாம் நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். நான் சிலுவையை குறித்து தான் மேன்மை பாராட்டுவேன், என் பலவீனங்களை குறித்து தான் மேன்மை பாராட்டுவேன் என்று பவுல் சொல்லுகின்றார். அதாவது இன்னும் புரிகிற மாதிரி சொல்கிறேன், உன் பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாய் விளங்கும்னு கர்த்தர் சொன்னார். பலவீனமாக இருக்கிற நேரத்தில் பவுல் ஆண்டவர் நோக்கி, ஆண்டவர் இந்த முள்ளை எடுத்து போட்டுருங்கன்னு ஜெபம் பண்ணுறாரு 3 முறை. ஆண்டவர் சொன்ன பதில்னா, என் கிருபை உனக்கு போதும்னு சொல்லிட்டாரு. அப்போ பவுலுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு, என் வாழ்க்கையில் எப்பெல்லாம் பலவீனம் வருதோ அப்பெல்லாம் கர்த்தர் கிருபை தராரு. எப்பெல்லாம் எனக்கு பலவீனம் வருகிறதோ, எப்பொழுதெல்லாம் ஒரு குறைவு வருகிறதோ, அப்பொழுதெல்லாம் கர்த்தர் தம்முடைய கிருபையை மாத்திரமல்ல, தம்முடைய பலத்தை அவர் தருகிறார். ஆகவே நான் பலவீனங்களை குறித்து மேன்மை பாராட்டுவேன். காரணம், மை வீக்னஸ் கிரியேட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் காட் டு ஒர்க் இன் மை லைஃப், காட் டு டீல் இன் மை லைஃப், காட் டு எம்பவர் மீ. ஸோ ஆண்டவர் தம்முடைய வல்லமை என் மேலே விளங்க வேண்டுமானால் என் பலவீனம் தான் அதற்குரிய வாய்ப்பை உண்டாக்குகிறது. ஆகவே பலவீனத்தை குறித்து மேன்மை பாராட்டுவேன், சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்லுகின்றார். ஸோ இந்த சங்கீதம் 20ஆம் சங்கீதத்தில் 7ஆம் வசனம், சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ, ரொம்ப சூப்பராக இந்த இடத்துல பன்மையில் சொல்லியிருக்கிறார், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தரை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். நம்முடைய பலவீனங்களை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். சிலுவையை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். அவருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தம் பண்ணப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 21:31. ஜெயம் கர்த்தரால் வரும். கர்த்தரால் வருகின்ற ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கர்த்தரையே மகிமைப்படுத்த வேண்டும். கடைசியாக, இந்த யாரெல்லாம் தங்கள் ரதங்களை குறித்து பெருமை பாராட்டினார்களோ, யாரெல்லாம் தங்களுடைய வசதிகளை குறித்து, வாய்ப்புகளை குறித்து, ஞானத்தை குறித்து, பலத்தை குறித்து யாரெல்லாம் மேன்மை பாராட்டினார்களோ அவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்க 8ஆம் வசனம், அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் இந்த சங்கீத தியானத்திலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் சொல்லுகின்றேன், கர்த்தரை நீங்கள் மேன்மை பாராட்டுவீர்களானால் நீங்கள் முறிந்து விழுவதில்லை, உங்களை நிமிர்ந்து நிற்க கர்த்தர் செய்வார். 9ஆம் வசனம் வாசித்து ஜெபம் பண்ணலாம். கர்த்தாவே ரட்சியும், நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேருக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே ரட்சியும், நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே எங்கள் ராஜா, எங்கள் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, நீர் எங்களுக்கு செவி கொடுப்பீராக. உம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு ஆபத்தில் இருந்தாலும் சரி, பலவீனத்தில் இருந்தாலும் சரி, அவர் எந்த சூழ்நிலையில் பயணித்து கொண்டிருந்தாலும் இந்த காலை வேளையில் கர்த்தர் ஒத்தாசைகளை அனுப்புங்க. உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய புயமே அவர்களுக்கு ரட்சிப்பை கொண்டு வரட்டும். உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளை தாங்கட்டும். பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சென்று சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Have a blessed day. Praise the Lord.